உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்படும் சட்டவிரோத குவாரியை மூட உத்தரவிடக் கோரிய வழக்கில் நேரில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், வழக்கு தொடர்பான விவரம். திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்படும் சட்டவிரோத குவாரியை மூட உத்தரவிடக் கோரிய வழக்கு சம்பந்தமாக சட்டவிரோத குவாரி விவகாரத்தில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கனிம வளம் நாட்டின் சொத்து வளங்கள் கொள்ளை போவதை தடுப்பது அதிகாரிகளின் கடமை, நீதிபதிகளின் கருத்து. திண்டுக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோத குவாரிகள் செயல்படாமல் தடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். சட்டவிரோத மணல் குவாரிகள் தொடர்பான விவகாரங்களில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியருக்கு நீதிபதிகள் அறிவித்திருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெயபால் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தாலுகா பகுதியில் முருகன், முனியப்பன், மாயி, இளங்கோ உள்ளிட்ட 9 நபர்கள் சட்டவிரோதமாக கனிம வள குவாரிகளை நடத்தி வருகிறார்கள். அது தொடர்பாக திடீர் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதோடு சட்டவிரோத மணல் குவாரிகளை மூட உத்தரவிட வேண்டும். இதனால் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்யும் வகையில் அவர்களுக்கு அதிகார அபராதம் விதித்து உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது குவாரிக்கு சீல் வைக்கப்பட்ட பின்னரும் சட்டவிரோத குவாரி நடவடிக்கை தொடர்வதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன், மரியா கிளாட் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் விதிமீறலில் ஈடுபட்ட குவாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சீல் வைக்கப்பட்ட பின்னர் குவாரி நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. அங்கிருந்த இயந்திரங்களையோ சரிபார்த்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டது. அதோடு சீல் வைக்கப்பட்ட பின்னர் குவாரி நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என கூறி அரசு தொடர்பான புகைப்படங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இனிமேல் திண்டுக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோத மணல் குவாரிகள் செயல்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், சட்டவிரோத குவாரி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தி வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.